சோழ நாட்டு திருத்தலங்களிலே அன்பில் அடுத்த க்ஷேத்திரம் திரு அன்பில் என்று சொல்லுவர். அன்பில்னு சொல்லுவார்கள். திருமழிசையாழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் பாடுறார். நாகத்தனை குடந்தை வெஹ்கா திருவெவ்வொள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான். பேர் அன்பில். அன்பில் என்ன இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர்? அன்பே கிடையாதோ? அன்பில் அன்பில்ங்கிறமே. காவேரி தீரத்தில் இருக்கார். கல்லணைக்கு போகிறோம். திருச்சிராப்பள்ளியிலேருந்து கல்லணை, கல்லணையிலேருந்து ஒரு பக்கம் நடந்தால் அப்பக்குடத்தான் சன்னதி கோயிலடி, இன்னொரு பக்கம் போனால் அன்பில் சன்னதி. சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார். பெருமாளோ சுந்தரராஜன். பேர் அழகோடு இருக்கார். அழகாக இருக்காருங்கிறீரே, அன்பே இல்லைங்கிறீரே சுவாமி. ஊர் பேரே அன்பில் அன்பில்னு வச்சுருக்காளே. இப்போ அந்தந்த ஊர் பேரும் சேர்த்தே சொல்லிட்டு வரேன், ஞாபகம் வச்சுங்கோ. ஏன் ஸ்ரீரங்கம் சுவாமி அதை சொல்லவே இல்லையே? ரங்கம் நாட்டிய அரங்கம் ரங்கங்கத ரதிஹி. 6 பெருமாள் ரொம்ப ஆசைப்பட்டு மகாலட்சுமி தேவியினுடைய நாட்டிய அரங்கமாக இருக்கும் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு வந்தாராம். ரங்கன்னு இருக்கு பார்க்கோ. ரத்திம் கதா ஆசைப்பட்டு வந்து சேர்ந்தார். ரத்தின்னு ஆசை, கதா வந்தவர் சேர்ந்தவர். இந்த க்ஷேத்திரத்தில் நம்ம ஆசைப்பட்டு இருக்கணுங்கிறதுக்காகவே பெருமாள் வந்தாராம். அதனால் அதை ஸ்ரீரங்கம்னு சொல்கிறார். திரு அன்பில். அன்பில்னால் அன்பு இல்லாதவன் பொருள் இல்லை, அன்பை இல்லமாக கொண்டவர். அன்பே இருப்பிடம். இல்லம் வீடு இருப்பிடம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அன்பு இல், அன்பு இல்லம். அன்பு இல்லம் யாருன்னு கேட்டால் அன்பில் பெருமாள்னு சொல்லணுங்க. அவர் தான் எல்லா அன்புக்குமே இருப்பிடமாக இருக்கிறார். திருமழிசையாழ்வாராலே பாடப்பட்டவர். ஸ்ரீ ரங்கநாதனிடத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 20 கல் 20 மைல் தொலைவில் இருக்கிற பெருமாள் இன்னைக்கும் மாசி மாச பௌர்ணமிக்கு ராத்திரி பொழுதிலே நிலா வெளிச்சத்தில் இந்த பெருமாள் 20 மைல் தாண்டி கொள்ளடக்கரைக்கு வரார். ஸ்ரீரங்கத்தில் கொள்ளடக்கரையிலே இந்த எல்லா பெருமாளும் வருவா. இப்பவும் ஸ்ரீரங்கநாதன் எம்பெருமான் அந்த ஸ்ரீரங்கத்திலேருந்து இவ்வளவு தூரம் இருந்தாலும் எழுந்தருளி இரவு நிலா வெளிச்சத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தீர்த்தவாரி உற்சவம் நிலா வெளிச்சத்தில் அன்பில் பெருமாள் கண்டருளுகிறார். சரித்திரம் என்னான்னு பார்ப்போம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது. பரமசிவன் ஒரு தலையை கிள்ளினார்னு பார்த்தோம் இல்லையோ? அந்த சாபத்தை தீர்த்த பெருமாள் இந்த சுந்தரராஜ பெருமாள். இன்னும் ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. சாபம் போக்கினது, சாபம் போக்குறதுக்கு அன்னமிட்டது பூர்ணவல்லி தாயார். ஆனால் சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி இங்கே தான் நடந்தது அன்பில் சுந்தரராஜ பெருமாள். உற்சவமூர்த்தி வடிவழகிய நம்பின்னு திருநாமம். கிழக்கு நோக்கி நின்றுருக்கார் உற்சவர். ஆனால் மூலமூர்த்தி சுந்தரராஜ பெருமாள் சயன திருக்கோலத்தில் உள்ளார். இவரை அனிருத்த மூர்த்தின்னு சொல்றது உண்டு. வியூகம் 4. வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன். அதில் அனிருத்தனாக இருந்து தான் இந்த பெருமாள் ரட்சிக்கிறாராம். ரட்சிக்கும் போது பெருமாளுக்கு பேர் அழகு வேண்டும். அப்போ தான் நம்ம அவர்கிட்ட போகவே போவோம். அதனால் அழகனா இந்த ஊரில் எழுந்துருள் இருக்கார். சரித்திரம். இப்போ மண்டூக்கர்னு ஒரு முனிவர். மண்டூக்கம்னா தவளைன்னு அர்த்தம். முனிவருக்கு போய் தவளைன்னு பேர் வைப்பாளான்னா அவர் ஜலத்துக்குள்ளேயே இருந்து தபஸ் பண்ணுவாராம். அவர் மூச்சு அடைக்கிண்டு தண்ணீருக்குள்ளே இருந்து தபஸ் அப்படி பண்ணி 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 மண்டூக்க முனிவர் பேர் பெற்றார். ஒரு தடவை துர்வாச முனிவர் வந்திருக்கிறச்சே இவர் வெளியில் வந்து பார்க்கல, அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டியதை பண்ணலை, மரியாதை செலுத்தலை. கோச்சுனுட்டார் துர்வாசர். நீ மண்டூக்கமாகவே போ என்று சபிக்க போக அவர் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து வரணும். அதுக்காக இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார். வந்து காவிரியிலே தீர்த்தமாடி, இந்த தீர்த்தத்துக்கே மண்டூக தீர்த்தம்னு பேர். கொள்ளிடம் தான் இந்த இடத்துலையும் ஓடி வருகிறது. அந்த பெருமானை சேவித்து தன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்றார் ரிஷி மண்டூக ரிஷின்னு சரித்திரம். விமானம் தாரக விமானம். நம்முடைய சம்சாரத்தை இங்கிருந்து நம்மை தாண்டி விடக்கூடிய விமானம் தாரக விமானம். இங்கே ஒரு சிறப்பான செய்தி. ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். சாதாரணமாக எந்த சன்னதிலையும் தாயார் நின்ன திருக்கோலத்தில் இருக்கவே மாட்டார். தாயார் சன்னதியில் முழுக்க தாயார் உட்காண்டு தான் இருப்பார். பெருமாள் நின்றுட்டு இருந்தாலும் இவர் உட்காந்து தான் இருப்பார். இப்போவும் ஸ்ரீரங்கத்தில் போய் சேவிங்க, நடுவில் நம்பெருமாள் உற்சவர் நின்றுட்டு இருக்கார். 2 பக்கமும் நாச்சியார் அமர்ந்து தான் இருப்பார். ஸ்ரீரங்க நாச்சியாரே அமர்ந்த திருக்கோலம் தானே. ஸ்ரீரங்க நாச்சியார் உட்காண்டிருக்கார். பங்குனி மாதம் உத்தரத்தன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவிக்க போகிறோம் இல்லையோ? அடுத்த பங்குனி உத்தரம் வரைச்சே ஞாபகம் வச்சுங்க. சேர்த்தின்னா 2 பேரும் ஒரே சிங்காசனத்தில் இருப்பார். மற்றபடிக்கு 364 நாள் நம்பெருமாள் இருக்கிற இடம் வேறே, ஸ்ரீரங்கநாதன் வேறே, ஸ்ரீரங்கநாச்சியார் வேற இடம், தெற்கு வாசல் வடக்கு வாசல். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் 2 பேர் ஒரு சிங்காசனத்தில் இருப்பார். அப்பவும் நாச்சியார் உட்காண்டிருப்பார், பக்கத்தில் பெருமாள் நின்றுருப்பார். பார்த்தா என்ன தெரியுமோ தோணும்? ஓ, ஏவுகிறவர்கள் உட்காண்டிருக்கா, வேலை செய்கிறவா நின்றுருக்கா, பார்த்தா தான் தோணும். இப்போ யாரெல்லாம் வேலையை செய்யன்னு சொல்ல போகிறாரோ நாச்சியார் அமர்ந்து கொண்டு எல்லாருக்கும் பார்த்து மன்னித்து ஏற்றுக்கணும்.
அப்படின்னு சொல்கிறதுக்காக நாச்சியார் உட்காண்டிருக்காளாம். நீ சொல்கிறபடியே செஞ்சு விட்றேனே அப்படிங்கிறதுக்காக பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் இருக்கார். இப்படி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம காரியம் நடக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா அவர் நான் சட்டத்தை தான் பார்ப்பேன், ஒன்னெல்லாம் பார்க்க மாட்டேன் நாச்சியார்கிட்ட சொல்லிவிட்டார். நம்ம குற்றமே தான் கண்ணில் போடும், அப்புறம் நரகத்துக்கு தான் போவோம். நல்ல வேளை அவளை பார்த்துட்டு நம்முடைய குற்றங்களை மறந்து மன்னிச்சுடுறாரோ இல்லையோ. அன்பில் க்ஷேத்திரம் அத்புத க்ஷேத்திரம். மண்டூக முனிவருக்காகவே பெருமாள் சேவை சாதித்தார். சயன திருக்கோலம் சுந்தரராஜ பெருமானுடையது. தாரக விமானம் சிவன் பிரம்மா ஊர்வசி ஆகியோர்களுக்கு பிரத்யக்ஷம்.